வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் நெஞ்ச தொடுற விஷயம். உண்மையை சொல்லணும்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு நாளாவது நினைச்சிருப்போம். என்னன்னு கேக்குறீங்களா? என்னடா இது உலகம்? இந்த வார்த்தை எல்லாருடைய வாயில இருந்துமே கண்டிப்பா வந்திருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, முடியாத நேரத்துல இந்த வார்த்தை எல்லார் வாயிலையுமே வந்திருக்கும். உதவி செய்யணும்னு மனசு இருக்கும், ஆனா அவங்களால உதவி பண்ண முடியாது. இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய மனசே இல்லை, ஆனா இல்லாதவங்களுக்கு உதவி செய்ய மனசு இருக்கு, ஆனா கையில எதுவுமே இல்லை. இதுதான் இன்றைய காலகட்டத்துல மனுஷங்களோட வாழ்க்கை நிலை. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனுஷங்களோட மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா முடியாத விஷயம். மனசு நல்லா இருக்கிறது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பெரிய விஷயம். நல்ல மனசு உள்ள மனுஷங்களை பார்க்கறதே ரொம்ப கடினம். ஒருத்தன் பணக்காரனானா அவன் நல்ல மனசு இல்லைன்னா அவன் வாழ்க்கை வெறும் வெற்றி மட்டும்தான். ஆனா ஒருத்தங்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் அவன் மனசு நல்லா இருந்தா அவனை விட கோடீஸ்வரன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த மாதிரி மனுஷங்களை நம்ம தேடி அலைஞ்சாலும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இங்க எல்லாருமே பர்ஃபெக்டா நடிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப யாரையுமே கணிக்க முடியாது. அந்த உண்மையான மனுஷங்களுக்கு நம்மள மாதிரி பல பேருக்கு உதவி பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நம்மள அனுபவிக்காது. ஏன் உதவி பண்ண முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் சாலையில ஒரு பசியில இருக்கிற ஒரு மனுஷங்களை பாக்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு நீங்க உடனே என்ன செய்ய விரும்புவீங்க? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு உதவி பண்ண ஆசை இருக்கும், உதவி பண்ண முடியாது. ஒரு சிலர் அவங்களால முடிஞ்ச உதவியை செய்வாங்க. நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு உடனே உதவி பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். இது எல்லாருக்குமே இயல்புதான். ஆனா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியுமா? நம்ம கிட்ட பணம் இல்லையே, நாளைக்கு நமக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு மனசு மாறி போயிடுவோம். அதுக்காக அவங்களுக்கு உதவி பண்ண ஆசை இல்லைன்னு இல்லை, அவங்களுடைய சூழ்நிலை உதவி பண்ண முடியல. இதுதான் வாழ்க்கையோட உண்மையான நிலவரம். நம்ம மனசு நல்லதுதான், ஆனா சூழ்நிலை ரொம்ப கெட்டது. நமக்கு உதவி பண்ண ஆசை இருந்தும் உதவி பண்ண முடியாம போறதோட வழி அது வார்த்தையால சொல்ல முடியாது. உலகம் எப்படி மாறிச்சு தெரியுமா? ஒரு காலத்துல பாசம் இருந்துச்சு. உண்மைதான் நண்பர்களே, ஒரு காலத்துல பாசம்னு ஒண்ணு இருந்துச்சு, உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்போ பணம் இருந்தாதான் மதிப்பு, பணம் இருந்தாதான் பாசம், பணம் இருந்தாதான் உண்மை. இப்போ இருக்க காலகட்டத்துல நான் நியாயமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன், ஒழுக்கமா இருக்கேன், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் பெரும்பாலும் கொடுக்கறது இல்ல. உண்மை பேசுறவனை யாரும் கேட்க கூட மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனா பொய் பேசுறவனை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமான கைத்தட்டல் இருக்கும். இதுலதான் கஷ்டமே இருக்கு நண்பா. பாசத்துக்கு மதிப்பு இல்ல, உண்மைக்கு விலை இல்லை. ஆனா பாருங்க, பொய்யுக்கு இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுக்காங்க. அதனாலதான் உண்மை நிலைச்சு நிக்கிறது இல்ல. சில இடங்கள்ல நல்ல மனசுள்ளவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நல்ல மனசு இருக்கவங்க தான் அதிகமா கஷ்டப்படவே செய்யறாங்க. ஏன் தெரியுமா?
ஏன்னா அவங்க யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டாங்க. அப்படியே நம்மளை யாரும் காயப்படுத்தினாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, யாரோட பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, அளவுக்கு மீறி எது மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. பேராசை அவங்களுக்கு இருக்காது. அவங்கள புரிஞ்சுக்க அந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் நல்லவங்களோட மனசு ரொம்ப சீக்கிரத்துல உடைஞ்சு போகும். அவங்க ஒருத்தவங்களை ரொம்ப நம்புனாங்கன்னா உண்மையா நம்புவாங்க. அதனாலதான் அவங்கள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதனாலதான் நல்ல மனசு உள்ளவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு ஒரு சந்தேகம் நண்பர்களே, உண்மையான உதவினா என்ன? உண்மையான உதவி அப்படின்னா வெறும் பணம் கொடுக்கறது மட்டும்தானா? அப்படி இல்லை. ஒரு நல்ல வார்த்தை கூட உதவிதான். கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த வார்த்தை அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அது கூட ஒரு உதவிதான். ஒரு சின்ன சிரிப்பு கூட அவங்களுக்கு நம்ம பண்ற உதவிதான். நம்ம சிரிக்க வைக்கிற நேரம் அவங்க சிரிப்பாங்க, கவலையை மறந்து சிரிப்பாங்க. ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது கூட பெரிய உதவிதான். நீங்க யாருக்காவது நீங்க சரியா இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கூட அது அவங்களுக்கு பெரிய உதவிதான். நீங்க யாரும் உதவி பண்ண தயார் நிலையில இல்லாம இல்ல, அதை ஏத்துக்கிற விதத்துலதான் யாருமே இல்லை. நல்லா இருக்கீங்களா, உங்களோட தேவை என்ன, அதை கேட்டு செய்யறதுக்கு இங்க தயார் நிலையில ஒரு சிலர் இருந்தாலும் அது சரியான நபர்கள்கிட்ட போய் சேருதாங்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நண்பர்களே, இந்த உலகம் மாறணும்னா நம்ம கிட்ட இருந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம மனசு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க பெரிய உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சின்னதாவது பண்ணுங்க. நீங்க பண்ற சின்ன உதவி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையே கூட மாத்தலாம். நீங்க பண்ற உதவி ஒரு நாள் பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வந்து சேரும். ஒரு நாள் இந்த உலகமே மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க மனசுல இருந்த உண்மையை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.